எஸ்தர் ராஜாத்தியவா, ரூத்தையா, அண்ணாலையா, தெபோராலையா, சாராலையா, ஆகாரையா, லிடியாவையா, தபித்தாலையா? யார் ஆண்டவரே, யார் ஆண்டவரே? அதை எப்படி நான் சொல்றது? அவங்கள பத்தி நான் என்ன பேசுறது? கிரியேஷன்ல உமன் எவ்வளவு முக்கியமோ, ரிடெம்ஷன்லயே உமன் ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன். என்னுடைய மீட்பின் திட்டத்துல உமன் ரொம்ப முக்கியம் சொன்னேன்ல. அந்த முக்கியமான உமன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த ராகாப். இவர்களுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ராகாப கர்த்தர் இவர்களுக்காக இன்னைக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாராலும் பாவியாய் பார்க்கப்பட்ட ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்பா எங்களோட நீங்க பேசுங்கப்பா. மனுஷ சத்தங்களை கேட்டு கேட்டு நாங்க சோர்ந்து போயிருக்கோம்ப்பா. உங்க சத்தம், உங்களுடைய சத்தம், அன்று காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற உங்களுடைய சத்தம், பெண்மான்களை ஈனும்படியாய் செய்கிற உங்களுடைய சத்தம் இன்னைக்கு எங்க காதுகளில் தோணிக்கணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அழகான பெண்கள் ஆசையோடு வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னிடத்துல ஏதாகிலும் பேச மாட்டாரா என்று சொல்லி பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நொறுங்கின இருதயத்தோடு ஆண்டவரே, அநேக கேள்விகளோடு ஆண்டவர் என்னை அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறாரே, என்னை கொண்டு கர்த்தர் என்னதான் செய்வாரோ என்று சொல்லி ஏக்கத்தோடு விருப்பத்தோடு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு நிரப்பி நீர் பேசி அவர்களை நீர் அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த நாள் வந்தது நல்லது என்று சொல்லி ஒவ்வொருவரும் கடந்து போக அப்பா நீர் கிருபை செய்தரல வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1848வது வருஷம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலே ஸ்காட்லாண்ட்ல ஒரு அழகான மிடில் கிளாஸ் ஃபேமிலி ராபர்ட் அண்ட் மேரி என்கிற தம்பதிக்கு 2வது ஒரு மகள் பிறக்கிறாள். அவள் பெயர் மேரி செஸ்லா. மேரி சின்ன வயசுல இருந்தே கர்த்தருக்கு முன்பதாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஏறக்குறைய 7 பிள்ளைகள் அந்த குடும்பத்துல. மேரி 2வதாக பிறந்த பிள்ளை. கொஞ்ச நாள் ஆகிறது, குடும்பம் நிறைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள், வேலையில்லாத சூழ்நிலை. இது காரணமாக நல்ல கிறிஸ்தவராய் வாழ்ந்து கொண்டிருந்த ராபர்ட் குடிக்கு அடிமையாகிவிட்டார். குடும்பம் சீர்குலைய ஆரம்பித்தது. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சிக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்கள மாதிரி நல்ல ஒரு பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சினுடைய ரொம்ப நல்ல ஒரு விசுவாசி, ஜெபிக்கிற ஒரு தாய், மிஷனரி ஊழியங்கள் மீது அதிக தாகம் கொண்ட ஒரு தாய். ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாக போறாங்க. மேரிக்கு 11 வயசு இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனோடு கூட சேர்ந்து ஒரு ஷூ கம்பெனில போய் அவங்க வேலைக்கு சேர்றாங்க. சின்ன குழந்தை இருந்தாலும் குடும்ப கஷ்டம் காரணமாக நிறைய வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு 15 வயசு வர்றதுக்குள்ள அவங்களுடைய அப்பா அந்த குடியினால நிமோனியா வந்து அவர் இறந்து போகிறார். ஓரிரு மாதங்கள்ல 2 சகோதரர்களும் இறந்து போறாங்க. ஒரு பெரிய இடி, ஒரு பெரிய துக்கம், ஒரு பெரிய வேதனை. வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. 15 வயசு அந்த யங் டீனேஜ்ல இந்த அம்மா மேரி காலை 6 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரையில போய் அவங்க கடினமாய் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க, வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா இதெல்லாம் பாக்குறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, கஷ்டம், நஷ்டம், வேதனை, கண்ணீர், கடன், இது எல்லாமே இந்த உலகத்துல நிரந்தரமற்ற ஒரு காரியம். ஏன்னா உலக வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனா ஆண்டவர் எனக்கு 7 பிள்ளைகளை கொடுத்தாரே. எந்த உலகத்துல இன்னும் இயேசு என்கிற நாமம் அறியாத எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் இன்னும் என் கடனை, என் துக்கத்தை, என் கஷ்டத்தை, என் வேதனையை நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு அறிவிக்கப்படாத தேசங்கள், இன்னும் ஜனங்கள் அழிவுக்கு நேராக, நரகத்துக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று யோசித்த பொழுது
மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அந்த அம்மாவுடைய யோசனை மேரி மேலே இருந்தது. ஆனா மேரி தான் அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறவங்க. ஆனா இந்த அம்மா யோசிக்கிறாங்க, இப்போ இருக்கிற இந்த 5 பிள்ளைகளில் த பெஸ்ட்னு பார்த்தா மேரி. அப்ப நான் ஆண்டவருக்கு த பெஸ்ட்டை கொடுக்கணும்னா மேரியை தான் கொடுக்கணும். நான் சாப்பாட்டை இழக்கணும், வருகிற வருமானத்தை இழக்கணும், வருகிற மற்ற கஷ்டங்களை நான் எதிர்கொள்ளணும். ஆனா மேரியை நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மேரியை உட்கார வச்சு, எப்படி உங்க சபைகளில் வட இந்திய ஊழியங்களுக்காக நீங்க ஜெபிச்சு ஜனங்களுக்கு அதை பத்தி எல்லாம் சொல்றீங்களோ, அது மாதிரி உலக நாடுகளுடைய இயேசு என்கிற தேவை இருக்கிறது என்பதை இந்த அம்மா அவளுடைய மகள் மேரிக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. மேரியுடைய மனசுல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் சர்ச்சில் போய் உட்காரும் போது பாஸ்டர் சொல்றாங்க, ஆப்பிரிக்கா தேசத்துல நைஜீரியாவில தேவை இருக்கு. அங்க ஒரு பழங்குடியினர் வாழ்றாங்க, எஃபிக் என்று சொல்லுகிற ஒரு பழங்குடியினர். அங்க இயேசு என்கிற நாமம் அறிவிக்க போற எல்லா ஆண் மிஷினரிகள் எல்லாம் அவங்க கொலை செஞ்சுட்டாங்க, மறிச்சிட்டாங்க. யாராச்சும் ஒரு பெண் மிஷினரி போனா ஒருவேளை அவங்க வார்த்தைகளை கேட்க வாய்ப்பு இருக்கு. யாராச்சும் போறீங்களா அப்படின்னு கேட்டதும் டக்குன்னு மேரி எழுந்து கை தூக்குனாங்களா, நான் போறேன். அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். சரி, அவங்க சபை மூலம் முதல்ல ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புறாங்க. முதல் முறை தன்னுடைய ஸ்காட்லாந்து தேசத்தை விட்டு, பிரிட்டனை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் மேரி ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கா கருப்பினத்தவர்களால சூழப்பட்ட ஒரு பெரிய கண்டம், ஒரு பெரிய கான்டினென்ட், ஒரு பெரிய நிலப்பகுதி. ஜனங்கள் ரொம்ப ரஃபா இருப்பாங்க. இவங்கள மாதிரி சாஃப்டான பீப்புள் கிடையாது, ரொம்ப ரஃப். அவங்க பேசுறது, அவங்களுடைய கஷ்டம், அவங்க செயல் முறைகள் எல்லாமே ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனால் மேரி போய் எந்த எஃபிக் என்கிற அந்த ட்ரைப் கிட்ட போனாங்க. கலபார் என்கிற இடத்துல போய் அவங்க அமர்ந்து முதலாவது அவங்க லாங்குவேஜை கத்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்களாம். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதுவும் ட்ரைபல் பீப்புளுடைய லாங்குவேஜை கட்டணும்னா ரொம்ப கஷ்டம். பாதி அவங்க சைன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க, செய்கை மொழி தான், கொஞ்சம் தான் வார்த்தைகள் இருக்கும். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு மேரி கற்றுக்கொண்டார்களாம். ஹல்லேலூயா. கற்றுக்கொண்டு அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அந்த ஜனங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. யாராவது ஒரு அம்மாக்கு ட்வின்ஸ் பிறந்தா, இரட்டை குழந்தைகள் பிறந்தா, இது பிசாசினால வந்தது என்று சொல்லி அந்த குழந்தையை ஒரு காட்டு ஓரத்தில் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சுட்டு வந்துருவாங்களாம். ஒரு 2 நாள்ல அந்த குழந்தைகள் பசியில, பனியில அல்லது மிருகங்களால தாக்கப்பட்டு அவங்க மரிச்சு போயிடுவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலை, இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மேரியை அந்த இடத்துல அனுப்பினாராம். ஹல்லேலூயா. ஏறத்தொலை 20 வருஷம் போராடி, இதுக்கு முன்பதாக எத்தனையோ ஆண் மிஷினரிகளை கொலை செய்த அந்த மக்களிடத்துல போய் கொஞ்சம் கொஞ்சமாய் அவங்களிடத்துல அன்பை காட்டி, அவர்களுடைய கலாச்சாரங்களை கற்றுக்கொண்டு, அவங்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்து அந்த மக்களோட மக்களாய் மாறி இயேசுவின் அன்பை அவர்களுக்கு சொல்லி சொல்லி ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான இரட்டை குழந்தைகளை அவர்களை காப்பாற்றி அந்த ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை அவங்க சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆப்பிரிக்காவில் அவங்க ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு கடிதம் வந்து சேருகிறது. அதை திறந்து பார்த்தால் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, போன வாரத்தில் உங்க அம்மாவும் உங்க அக்காவும் நோய்வாய்ப்பட்டு மரிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி. ஆமென். அப்போ மேரி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களாம். இனிமே நான் ஊர்ல போக வேண்டாம், யாரை குறிச்சு நான் கவலைப்பட வேண்டாம், இப்போ எனக்கு ஹெவன் ரொம்ப கிட்ட இருக்கு, நான் எப்ப வேணாலும் வரலாம், என்னை இனிமே யாரும் தேட போட்டாங்க, என் கடைசி உயிர் இருக்கிற வரையில நான் இந்த ஜனங்களுக்காக நான் வாழ்ந்து அன்பை சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஏறக்குறைய அவங்க வாழ்ந்த இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், அந்த ட்ரைபல் பீப்புள் யாருமே போக முடியாதுன்னு சொல்லுகிற ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை சொன்னார்கள். பலமாய் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த தேவஜனமே. இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் அப்பா பிறக்க வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. மனுஷர்களாய் பிறக்க வச்சதற்கு இன்னும் நோக்கம் இருக்கு. அதுவும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுறதற்கு பெரிய நோக்கம் உண்டு. ஆமென். எனக்கு இந்த அழைப்பை அவங்க கொடுத்த உடனே, அம்மா என்கிட்ட பேசின உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். அப்பா, அதில் பார்த்தா 10 குழு, பெண்கள் குழு, பேரே ரொம்ப அழகழகா இருந்துச்சு. அன்பின் குழு இல்லம்மா, சமாதான குழு, பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இவ்வளோ பெண்கள் வரப்போறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டோம். ஆண்டவர் சொன்னாரு, தி சோசன், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப நான் நினைச்சேன், இந்த மாவட்டத்தை ஆண்டவருக்குள்ள எழுப்பதுக்குள்ள கொண்டு வர ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஏதோ ஒரு கூட்ட ஜனத்துக்கு இந்த செய்தியை கர்த்தர் இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆப்பிரிக்கால வாழ்ந்த அந்த எஃபிக் ஜனங்களுக்கு எங்கேயோ ஸ்காட்லாண்ட்ல பிறந்த ஒரு அம்மாவை மேரியே செஸ்லரை கொண்டு போய் கர்த்தர் தங்க அன்பை சொன்னாருன்னா, உங்களை கொண்டு யாருடைய வாழ்க்கையோ மாற்றதான் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பெண்கள்னாலே விசேஷமானவர்கள், அதுவும் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்கள் இன்னும் விசேஷமானவர்கள். ஹalleluya. ஏன் பெண்கள் விசேஷமானவர்கள் சொல்லுங்க? ஏன் பெண்கள் விசேஷமானவர்கள்? நற்செய்தியை ரொம்ப ஃபாஸ்டா அனுப்புவாங்கல்ல. இந்த ஆண்டவருடைய கிரியேஷன் ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுல, ஒரு பெரிய படைப்பின் சரித்திரத்துல தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னா பெண்கள் தான். ஹalleluya. நீங்க பாருங்க, முதல் 3 நாள் ஆண்டவர் எல்லா ஸ்ட்ரக்சரை படைச்சார். என்ன ஸ்ட்ரக்சர்? வானம், பூமி, கடல், இதெல்லாம் படைச்சார். அடுத்த ஒரு 3 நாள்ல 4-5-6 நாட்கள் எல்லாம் அதை நிரப்புறதுக்கு, வானத்தை நிரப்புறதுக்கு பறவைகள், பூமியை நிரப்புறதுக்கு, கடலை நிரப்புறதுக்கு மீன் வகைகள், அதெல்லாம் படைச்சிட்டு எல்லாம் முடிச்சார். எல்லா நாள்லயும் சொல்லுது ஆண்டவர் இது நல்லதுன்னு கண்டார், நல்லதுன்னு கண்டார். 7ஆவது நாள் அவர் ஓய்வு எடுத்தாரு. ஆனா அந்த 6ஆவது நாள் காலையிலேயே நான் நினைக்கிறேன் ஆதாம் ஆண்டவர் சிருஷ்டித்துட்டாரு இல்ல. ஏன் அவருக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது? ஏன் ஈஸியா இருந்தது? தமது சாயல்ல, தமது ரூபத்துல தன்னை மாதிரி ஒரு ஜெராக்ஸை தான் அவர் செஞ்சாரு. சோ உட்காந்து மண்ணை எடுத்து அழகா ஆதாம செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணுமா இல்லையா? திருப்தி அடைஞ்சிருக்கணுமா இல்லையா? வானத்துல பாக்குறாரு, பிரகாசமான சூரியன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு, நைட்ல பாக்குற நல்ல மின்ற நிலா இருக்கு, எல்லாம் அங்கங்க ஓடி அலையிற மயில், குயில், மான், மீன் எல்லாமே இருக்கு. ஆனால் அவருக்கு சம்திங் மிஸ்ஸிங், சம்திங் மிஸ்ஸிங். ஆமே. இன்னைக்கு நீங்க எல்லாம் அழகா ரெடியாகி வந்திருக்கீங்கல்ல. காலையில நீங்க ரெடி ஆயிட்டு கண்ணாடி போய் பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க? எல்லாம் ஓகே தான், ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். மேபி 2 முடி இப்படி இழுத்து விட்டுலாம், இல்லை இந்த நெக்லஸ் கொஞ்சம் இன்னைக்கு இதை போட்டால் நல்லா இருக்கும், இந்த சாரிக்கு இந்த கம்மல் கொஞ்சம் மாத்தினா அப்படி கொஞ்சம் ஃபைனல் டச் ஒன்று இருந்துச்சுல்ல. அப்படிதான் ஆண்டவர் ஆதாமையும் உண்டாக்கிட்டார், தன்மை போல உண்டாக்கிட்டார். இதுக்கு மேல என்ன இருக்கு? பெஸ்ட். ஆண்டவர் தான் அந்த பெஸ்ட். அவரை மாதிரி ஒரு ஆளை உண்டாக்கியாச்சு. இன்னும் ஆண்டவருக்கு எல்லாம் அழகா தான் இருக்கு, எல்லாம் கலர்ஃபுல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஃபைனல் டச் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. ஒரு கல் எங்கேயாவது எடுத்து ஒரு டைமண்ட் வைக்கணும், அந்த மாதிரி இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஃபைனலா ஆண்டவர் தேடும் போதுதான் ஆதாம என்ன மெட்டீரியல்ல படைச்சிருக்காரு? அவனோட ரா மெட்டீரியல் மண்ணு இல்ல. இப்ப பாக்குறாரு, இப்ப மண்ணு வேணாம், அவனை போய் தூங்க வச்சுட்டாரு. ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்க்கு போயிட்டாரு, ஒரு தனிமையான இடம். அங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருந்தாங்களா இல்ல வேற யாருன்னா இருந்தாங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்ல. மிருகங்கள் அதுல எது இருந்த மாதிரி அங்க சொல்லப்படல. தனிமையா போனாரு, அவனுக்கு நல்ல நித்திரை அடைச்சிட்டாரு. இப்போ அவருடைய கிரியேட்டிவிட்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆண்டவர் மாதிரி இல்ல, பெண் அவருடைய கிரியேட்டிவிட்டி உட்கார்ந்து இந்த கண்ணு இவ்வளவு அழகா, மீன் மாதிரி கண்ணு, கிளி மாதிரி மூக்கு, இதுதான் சொல்வீங்க, மாம்பழம் மாதிரி கண்ணோ, அழகான கோல்டு கலரு முடி, இப்படி நல்லா அழகான பிளாக் ஹேரு, இப்படியெல்லாம் அழகா பார்த்து பார்த்து அவனுடைய ரிப்பை எடுத்து ஆண்டவர் செஞ்சாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அத செஞ்சு முடிச்சு ஆதாம் கையில கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு வாவ், இப்போ போய் நான் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆண்டவர் சொன்னாரு. கரங்களை பலமா தட்டலாமா? சோ நீங்களும் நானும் மிக மிக விலையேறப்பட்டவர்கள், மிக மிக விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஆதாம படைச்சதுடைய நோக்கம், அவன் கையில அத்தாரிட்டி கொடுத்தார், நீங்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆனா பெண்ணுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? மகிமையை கொடுத்தார். தம்முடைய மகிமையை பெண்ணுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கல்யாணத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், அவன் தான் கர்த்தரிடத்துல. ஒரு பெண்ணை வாங்குறவங்க தான் நீ கர்த்தர்கிட்ட போய் கிருபை தயவுலாம் நீ பேசணும், இல்லைன்னா உனக்கு அதெல்லாம் கிடையாது. சோ தம்முடைய மகிமையை ஆண்டவர் கொடுத்தார். இப்ப எல்லாருமே டக்குன்னு ஒரு பெண்கள் வந்து நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க, உங்களை டக்குன்னு டவுன் பண்ணணும்னா டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா நீங்க டவுன் ஆயிடுவீங்க. டக்குன்னு உங்களை அழ வைக்க முடியும், டக்குன்னு உங்களை சிரிக்க வைக்க முடியும், டக்குன்னு உங்களை அப்படியே தூக்கி மேலே வைக்க முடியும், டக்குன்னு உங்களை கீழே போட முடியும். எல்லாத்துக்கும் நீங்க ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அப்படிதானே?
இல்ல ஆண்டு இப்போ நிறைய பேர் சொல்லும் போது சொல்லுவாங்க, நல்லா இருந்த உலகம் ஆண்டவர் அழகான ஏதேன் தோட்டத்துல அழகான ஜோடியை உண்டாக்குனாரு, ஏன் தான் இந்த ஏவாள் பிசாசு பேச்சை கேட்டு, சரி தப்புதான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, தப்புதான், பிசாசு பேச்சை கேட்டுக்கூட சாப்பிட்டுருக்க கூடாது. ஏன்பா நீ கூட தானே ஆண்டவர் சாயல்ல படிக்கப்பட்டிருக்க, உனக்கும் தானே தெரியும் அதை சாப்பிட்டா சாகவே சாவான்னு உனக்கும் தெரியும் தானே. அவ கொடுக்கும் போது ஏம்மா இதை நம்ம சாப்பிடக்கூடாது, ஆண்டவர் வேண்டான்னு சொல்லியிருக்காரு, ஒரு வார்த்தை நீயும் சொல்லியிருக்கலாம்ல. எப்பண்டா கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ண மாதிரி வாங்கி டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதை யாரும் இப்போ கம்ப்ளைண்டா சொல்றது இல்ல, அதை யாரும் இப்போ தப்பு பெருசாக்குறது இல்ல. முதல்ல போனல, முதல்ல சாப்பிட்டல, முதல்ல பட்டு நீ தான் விழுந்தவ, நீ தான் ஆண்டவருடைய அன்பிலிருந்து தூரம் ஆயிட்டவ, உன்னாலதான் பாவம் வந்துச்சு, நீ தான் பிசாசுக்கு செவி கொடுத்துட்ட, நீ தான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்ட. இதை கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கலி நம்ம மென்டலி என்ன செஞ்சிடும், அஃபெக்ட் ஆகி டவுன் ஆகி, ஆமா ஆமா என்னாலதான் பாவம், ஆமா ஆமா என்னாலதான் கஷ்டம், ஆமா ஆமா என்னாலதான் மனித குலத்துக்கே சாபம், ஆமா ஆமா என்னாலதான் இயேசு சுவாமி இந்த உலகத்துல வந்து சிலுவையில் அரைஞ்சு ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டுக்கொள்ள வேண்டியது ஆயிப்போச்சு. அதனாலதான் ஆண்டவர் எப்படி கிரியேஷன்ல படைப்புல பெண்களை முக்கியமா ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ, அவருடைய ரிடம்ஷன் பிளான்லயும் பெண்கள் தான் முக்கியமானவர்கள். பலமா கரணை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவருடைய மீட்பின் பிளான், மீட்பின் திட்டத்துல கூட பெண்கள் தான் விசேஷமானவர்கள். ஆதியாகமத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பெயர் தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். சோ இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட பெயர் ஸ்திரீயின் வித்து, the seed of women. hallelujah, hallelujah. ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்த பொழுது எந்த ஒரு ஆணுடைய துணையே இல்லாம கன்னி மரியாளுடைய வயிற்றுல பரிசுத்த ஆவியானவர் ஆளை கருவுற்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். No man is involved in that plan. hallelujah, hallelujah. எந்த மனுஷனும் அதுல இன்வால்வ் கிடையாது. ஆண்டவர் ஒரு பெண் அந்த ரிடம்ஷன்ல அவங்க தான் அந்த உலகத்துல கொண்டு வந்தாங்க. இயேசு சுவாமி சிலுவையில் அறையும் பொழுது அவர் கூட 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க. சிலுவை நிழல்ல எத்தனை சிஷ்யர்மா இருந்தாங்க? யாருமே இல்ல. அன்பான சிஷ்யன் கொஞ்சம் தூரத்துல நின்னா, அவன் கொஞ்சம் சின்ன பையனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மத்த அவ்வளவு பேரும் காலி, அவ்வளவு பயலுகளும் ஓடி போயிட்டானுங்க, ஒருத்தர் கூட இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, தூரத்துல கொஞ்சம் ஸ்திரீகள் நின்று அழுது கொண்டு இருந்தார்கள். ஆமென். அவருடைய அந்த ரிடம்ஷன் பிளான்ல அவங்க அங்க நின்னாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. ஆண்டவர் நினைச்சிருப்பார், நான் எழுந்த உடனே யோவான் என்ன பார்க்க வருவாரா, பேதுரு என்ன பார்க்க வருவாரா, அந்திரேயா வருவாரா, சீமோன் வருவாரா? ஒருத்தர் அங்க வரல. தாமஸ் வருவாரா? யாரும் அங்க வரல. வசனம் சொல்லுது, அதிகாலையிலே அதிக இருட்டோட, அது 2:30 3 தெரியல, அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் தன்னோட கூட கொஞ்சம் மரியாள்களை கூட்டிக்கிட்டு ஆண்டவருக்கு தூப வர்க்கத்தை போடுறதுக்கு அவங்க போறாங்க. ஆனா இயேசு அவர்களுக்கு காட்சி அளித்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டீங்களா? முதலாவது காட்சி தான் அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, மகதலேனா மரியாள்கிட்ட போய், நீ போய் என் சகோதரருக்கு சொல்லு, நான் உங்களை கலிலேயாவுல மீட் பண்றேன். ஆமென். இயேசு உயிரோட கூட இருக்கிறார் என்கிற நற்செய்தியை முதல் உலகத்துக்கு சொன்னவங்க பெண்கள் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. சோ ஆண்டவர் இப்ப சீக்கிரம் வர போறாரு. வந்தாரு, அவர் உயிர் தெழுந்தாரு, பரத்துக்கு போயிருக்காரு, சீக்கிரம் வர போறாரு. நான் சொல்றேன், இப்பவும் அவருடைய செகண்ட் கம்மிங்ல மெசியாவாகிய தேவன், அவர் ராஜாதி ராஜனாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இல்ல, ஆண்டவர் பெரிய நியாயாதிபதியா 2ஆம் வருகையில் அவர் வரப்போகிறாரு. இப்போ உங்களை தான் எதிர்பார்க்கிறாரு. ஏன் பெண்கள், ஏன் விமன், என்னுடைய லேடிஸ், என்னுடைய பெண்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க. ஆமென். பெண்கள் ஏன் ரொம்ப பேசுறாங்க? பெண்கள் ஏன் எல்லார்கிட்டையும் சொல்றேன், இன்னைக்கு வந்து பெண்கள்னா உங்களுக்கு என்னம்மான்னா டக்கு நியூஸ் பரப்பாங்கன்னு அம்மா சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு நியூஸ் பரப்புற அந்த ஒரு வேலை? நற்செய்தியை சொல்லுவீங்கன்னு தான், நற்செய்தியை சொல்லுவீங்கன்னு தான் அப்படி ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியை அப்பா உங்க மனசுல வச்சிருக்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் சிருஷ்டித்து வச்சிருக்கிறாமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரர் பேசவே மாட்டார், ஆனா இந்த அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுல அவங்க யாருமே பேச மாட்டாங்க. இந்த ஒரு அம்மா போதும், அந்த தெருவுக்கே இந்த ஒரு அம்மா தான். ஆமாங்க, இந்த உலகத்துக்கே நீங்க தான் இருக்கிறீங்க. இயேசு உயிருள்ளவர், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல போகவே முடியாது. அவரை இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு
போக முடியாது. அந்த நற்செய்தியை நீங்க சொல்லுவீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இப்போ இன்னொரு கூட்டம், பெண்கள் பேசலாமா, பெண்கள் சொல்லலாமா, பெண்கள் பாடலாமா, பெண்கள் வரலாமா? இயேசு சுவாமி யோவான்ல சொன்னாரு, கடைசி நாட்கள்ல என்னுடைய ஆவிய என் ஊழியக்காரன் மேலும் சொல்லுங்க நான் வைப்பேன்னு சொல்லிட்டார். ஆமென். ஊழியக்காரங்களுக்கு என்ன பவரோ, நான் சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு அதை விட பவர் ஆண்டவர் கொடுத்து போய் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆண்டோடைய ஊழியத்துல நிறைய பெண்கள் மறைமுகமா அவருக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருந்தாங்க. சோ இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்றேன். கர்த்தர் உங்களை தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை, அவருடைய சுவிசேஷத்தை போற வர இடங்கள், பார்க்கிற இடங்கள், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும் போது, நீங்க மார்க்கெட் போகும்போது, யார்கிட்ட அங்க மீன்காரங்க கிட்ட பேசும்போது கூட ஏசப்பா பத்தி சொல்லுங்க. ஏமா நீ கவலையா இருக்க, ஏசாமின்னு கூப்பிட்டு பாரு, அவர் உனக்கு சமாதானம் கொடுப்பாரு. உங்க பக்கத்து வீட்டக்கா உங்ககிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை சொல்றாங்களா, கவலையை விடுக்கா, ஏசப்பா கிட்ட சொல்லு, அவர் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. அவங்க அதை கேட்டுட்டு அமைதியா போயிடுவாங்க. ஆனா எனக்காவது ஒரு நாள் கவலையா இருக்கும்போது உங்களை தேடுவாங்க, நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. அப்ப நினைப்பாங்க, அந்த அக்கா அன்னைக்கே சொல்லுச்சே இயேசு கூப்பிட்டு பாருன்னு. சரி, இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு கூட ஆள் யாரும் இல்ல, இன்னைக்கு அந்த இயேசு கிட்ட பேசிதான் பார்க்கலாமே அப்படின்னு அவங்க, ஏசப்பா நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேனே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், அந்த அம்மா இப்படி சொன்னாங்களேன்னு சொன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் அவங்க கிட்ட பேசுவார். ஆமென். அதுக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுங்க, நீங்க ஒரு சான்ஸ் கொடுங்க. எப்பொழுதும் உங்க வாயில இயேசுவினுடைய நாமம் இருக்கட்டும், எப்பொழுதும் உங்க வாயில இயேசுவினுடைய துதி இருக்கட்டும். எப்பவும் நீங்க யார்கிட்ட பேசினாலும் இயேசு 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 என்கிற வார்த்தை இல்லாம உங்க பேச்சு முடியவே கூடாது. ஆமென். நீங்க எத்தனையோ பெண்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச், இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நான் யார்கிட்ட பேசினாலும் இயேசு என்கிற பேரை முடிக்காம நான் பேசி முடிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். 5ஆம் வசனத்தின் ஆரம்பம் எப்படி சொல்லுது? சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ஆமென். இப்ப இன்னொருத்தர், யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட ஒரு வேசியின் வீட்டில் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மத்தேயுல பார்க்கும் பொழுது போவாசினுடைய தாய் ராகாப். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யோசுவால பார்க்கும் பொழுது வேவுகாரர் ராகாப் என்னும் வேசியினுடைய வீட்டிலே பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பை தி வே, இந்த ராகாப் யாரு, இவங்க எந்த ஊருக்காரங்க, இவங்க என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த எரிகோவுக்கு கிட்டத்தட்ட 15 மைல் தூரத்துல இஸ்ரவேலர்கள் வந்து கேம்ப் போட்டாங்க. அவங்க கிட்ட வந்துட்டாங்க. இப்ப அவங்க எரிகோவுக்குள்ள அவங்க போகணும். எரிகோவை சுற்றி என்ன இருக்குது? பெரிய மதில் இருக்குது. இப்போ மோசேயுடைய நாட்கள் முடிஞ்சது, யோசுவா பவர் எடுத்தாச்சு, அவர் நடத்திட்டு வராரு. இப்போ அவங்க அப்படியே பாக்குறாங்க, 15 மைல் தூரத்துல எரிகோ இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த எரிகோவை உங்க கையில நானு கொடுப்பேன். ஆனாலும் தேசம் எப்படி இருக்கு, அங்க யாரெல்லாம் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன பலன், என்ன பலவீனம், எப்படி கூடி உள்ள போலாம், எப்படி போக கூடாது, ராஜா யாரு, இப்படி பல செய்தி அவங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒரு இடத்தை பிடிக்கணும்னா, ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா 2 பேரை அந்த ஊருக்கு அனுப்புறான். இந்த இடத்துல, இந்த எரிகோவுல வாழ்ற ஜனங்கள் யாருன்னு சொன்னா எமோரியர்கள். யாரு? எமோரியர்கள். அந்த எமோரியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா மிக மிக மோசமான ஒரு ஜனங்கள். அவர்கள் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. யார் இந்த எமோரியர்கள் சொன்னா, சீரிய தேசத்திலிருந்து மெசபத்தியோமியா தேசத்திற்கு கிட்டத்தட்ட 21 கிமுல இருந்து 17ஆம் கிமு நூற்றாண்டுல இந்த இடத்துல வந்தவர்கள். அவங்க செமிட்டிக் என்று சொல்ற ஒரு மொழி பேசுற வித்தியாசமான ஜனங்கள். இந்த எமோரியர்கள் தான் நாளடைவில் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வளர்த்த ஜனங்கள். ஹல்லேலூயா.
ஆனா இந்த வேதவசனம் சொல்லுது எமோரியர்களுடைய அக்கிரமம் மிகவும் பெரிதா இருந்தது. ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் தியானிக்கும் பொழுது நான் பார்த்தேன் என்ன பண்ணாங்க இந்த எமோரியர்கள். சில அக்கிரமங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு மிக கொடுமையானது. ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு அருவருப்பு, அப்படிப்பட்ட சில பாவங்கள் இருக்கு. சோ இந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட பாவத்துல இருந்தாங்கன்னு சொல்லி இந்த எமோரியருடைய ஹிஸ்டரி நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் எழுதின சில காரியங்களை நான் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு நாள் நான் உட்கார்ந்து படிக்கும் பொழுது நான் நினைச்சேன் ஏன்டா இதை படிச்சோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவங்க பாவம்னு உடனே நம்ம நிப்பாட்டிட்டு இருந்தா நல்லா இருக்கும். அவங்கள பத்தி படிச்சதே நான் ஒரு பாவமா நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவம், விபச்சாரம், வேசித்தனம், அவர்களுக்குள்ள அப்படி என்னெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கோ எல்லா பாவத்தையும் அவர்கள் செய்தார்கள். ஆமென். குடும்பத்துல எந்த உறவுக்குமே அவங்க மரியாதை கொடுக்கல. எல்லா உறவுகளோடு அவங்க பாவம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற ஒரு தேசம் தான் இந்த எமோரியர்கள். அவர்கள் தான் இந்த எரிகோவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்களை அழிக்கணும்னு ஆசை. ஆமென். சோதேம் கொமோராவை அழிச்ச மாதிரி அவங்களை எமோரியர்களை அழிக்கணும்னு ஆசை. ஆனா ஏதோ ஒண்ணு ஆண்டவரை தடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த வசனத்துல ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்றாரு அவங்க பாவம் இன்னும் நிறைவாகவில்லை இருக்கு பாவம், பட் இன்னும் அந்த நான் அழிக்கிற லெவலுக்கு இன்னும் வரல. ஆனா அது வரும்போது நான் அவங்களை அழிச்சிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. The chosen அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொன்னா. நான் கேட்டேன் அப்ப நீங்க வேதத்துல யாரை தேர்ந்தெடுத்ததை பத்தி நான் சொல்றது ஆண்டவரே? எஸ்தர் ராஜாத்தியவா, ரூத்தையா, அண்ணாலையா, தெபோராலையா, சொல்லுங்க, சாராலையா, ஆகாரையா, லிடியாவையா, தபித்தாலையா, யார் ஆண்டவரை கேட்டபோது ஒரு ராத்திரி ஆண்டவர் சொன்னாரு ராகாப குறிச்சு பேசு, ராகாப குறிச்சு சொல்லு. நான் உடனே தலைப்பு எழுதினேன், The chosen, ராகாப் the harlot, ராகாப் என்னும் வேசி. ஆமே, அதை எப்படி நான் சொல்றது? அவங்கள பத்தி நான் என்ன பேசுறது? ஆண்டவர் சொன்னார் இல்ல, கிரியேஷன்ல உமன் எவ்வளவு முக்கியமோ ரிடம்ஷன்லயும் உமன் ரொம்ப முக்கியம். நான் சொன்னல என்னுடைய மீட்பின் திட்டத்துல உமன் ரொம்ப முக்கியம்னு சொன்னல. அந்த முக்கியமான உமன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த ராகாப். நீ அவங்கள குறிச்சு தியானின்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நான் படிக்க 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 ஆண்டவர் பல காரியங்களை அவர்கள் நிமித்தமாய் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஆமென். இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் எடுத்தேனே எங்க தம்பிக்கு தெரியாது. ஆனா அவர் பேசும்போதும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை குறிச்சு தான் அவரும் சொன்னாரு. ஆமென். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஊர்ஜிதப்படுத்துறாரு, இவர்களுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ராகாப கர்த்தர் இவர்களுக்காக இன்னைக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாராலும் பாவியாய் பார்க்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. இந்த 2ஆம் அதிகாரத்துல நீங்க அப்படி கண்டினியூ வாசித்தீங்கன்னா அந்த அம்மா அந்த எரிகோவினுடைய மதில் செவற்று மேல அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க ஃபேமிலி அங்க இருக்கு. நான் சொன்னல நிறைய ஹிஸ்டரி நான் படிச்சேன்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு அவங்க ஃபேமிலிக்கே அதான் பிசினஸ். ஹல்லேலூயா. ராகாப வச்சுதான் ஃபேமிலி பிசினஸ். அவங்க அப்பா, அவங்க 2 தம்பிகள், அவங்களுடைய மற்ற குடும்பத்தார்கள் எல்லாரும் ராகாப வச்சு பிசினஸ் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க வீட்லயே வழிபோக்கர்களுக்கு சாப்பாடு, தங்குற வசதி, ஒரு ஹோட்டல் மாதிரி அதை நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. ஆமென். அந்த காலத்திலேயே சோ வர போற ஜனங்கள் எல்லாம் அங்க வருவாங்க, அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, அங்க தூங்குவாங்க. அவங்க அந்த ஏதாவது தப்பு செய்யணும்னா அங்க ராகாப் இருப்பாங்க, அவங்க கூட இருப்பாங்க, போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அந்த ஃபுல் ஃபேமிலிக்கும் ராகாபை கொண்டு இருந்தது. ஆமென். அது மாத்திரம் இல்ல, ராகாப் ரொம்ப பணக்காரங்களாம். அவங்க கிட்ட ரொம்ப பணம் இருந்துச்சா. ஏன்னா டெய்லி வருமானம் இருக்கு, ரொம்ப பணம் இருக்கு. சோ அவர்கள் பணத்துக்கும் எந்த இதுவுமே கிடையாது. அப்ப நான் யோசிச்சேன், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷியை தேர்ந்தெடுத்தாரு? அவ்வளோ எரிகோவுல ஒரு நல்ல பெண் கூடவா இல்ல? அவ்வளோ பெரிய எரிகோவுல ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தருடைய கேரக்டருமா இல்ல? ஆனா உண்மைன்னு சொன்னா எதுவுமே இல்ல, ஒருத்தர் கூட இல்ல, யாருமே இல்ல. ஆனா கர்த்தருடைய கண்கள் இந்த ராகாப் மேல இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இந்த யோசுவா அனுப்புன 2 வேவுக்காரங்க நேரா வராங்க.
அவங்க அந்த ஊருக்குள்ள வரும்பொழுதே கேட்டிருப்பாங்க, இங்க எங்கேயாவது ஹோட்டல் இருக்கா, இங்க எங்கன்னா சாப்பிடலாமா. ஏன்னா ஸ்பைஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பை பண்றவங்க, வேவு பாக்குறவங்க எங்க போவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோட்டல் தான் போவாங்க. ஏன்னா அங்கதான் நிறைய பேர் வருவாங்க. நிறைய கதைகளை நம்ம ஊர்ல சொல்ல போனா டீ கடைன்னு வச்சுக்கோங்க. டீ கடையில சும்மா நீங்க போய் ஒரு டீ வாங்கின்னு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா திருவள்ளூர்ல இந்த ஒரு வாரம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்க நியூஸ் பார்க்காம படிக்காம தெரியுமா இல்லையா? இல்ல. சோ இந்த 2 பேர் அவங்க வரும்போது இங்க எங்கேயாவது நைட் தங்குற மாதிரி இடம் இருக்கா, இங்க எங்கேயாவது ஹோட்டல் இருக்கான்னு கேட்டதும் எல்லாரும் ராகாபின் வீட்டை தான் காமிச்சிருக்காங்க. அல்லேலூயா. காமிச்சது மட்டும் இல்ல, இவங்களை பார்க்கும் போதே தெரியுது இவங்க டிஃப்ரெண்டா 2 பேர் இருக்காங்க. இவங்க ட்ரெஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, இவங்க பேச்சு டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுக்க போறாரு. இடையில இருக்கிற எல்லா ஜனங்களை தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் சிதறடித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 7 ஜாதிகள் இருக்காங்க, எல்லாரும் சிதறடிச்ச கதை அவங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. சோ அவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க, எனக்காவது ஒரு நாள் எரிகோவுக்கும் வருவாங்க, அவங்க வந்து எரிகோவையும் பிடிப்பாங்க, அவங்க அழிப்பாங்க, அவங்க ஆண்டவர் எரிகோவையும் அவங்க கையில கொடுப்பாரு, அவங்க எரிகோவையும் பிடிச்சுக்குவாங்க. ஆமென். இந்த பயம் தேசத்தின் ஜனங்களுக்குள்ள இருக்குது, ராகாபுக்கும் அது தெரியும். ஆமென். இப்போ 2 பேர் நேரா உள்ள வராங்க. ராகாப் வீட்டை காட்டினதும் அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே அவங்க சாப்பிடுறாங்க, உட்கார்றாங்க. அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சோ, 1 மணி நேரம் ஆச்சோ, அவங்க சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா நமக்கு தெரியல. இப்போ அவங்க உள்ள வந்து கொஞ்ச நேரத்திலே ராஜாவினுடைய ஆட்கள் வராங்க. ஆமென். அப்பனா இவங்களுக்கு ரூட் சொன்னவங்க, இவங்க எங்க இருப்பாங்கன்னு சொன்னவங்க, இவங்க எந்த இடத்துல தூங்கலாம் சாப்பிடலாம்னு சொன்ன அதே ஜனம் ராஜாவுக்கும் போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ராஜா, ஒரு 2 பேரை பார்த்தோம், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க, பார்க்க இஸ்ரேலர் மாதிரி இருக்காங்க, ஒருவேளை நம்மளை வேவு பார்க்க வந்தாங்களோ. சரி, அப்ப ராஜா கேட்டிருப்பாரு, எங்க இருக்காங்க? ராகாப் வீட்ல. ராகாபுக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஏன்னா ராஜாவுக்கும் தெரியும் ராகாப் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு ராஜாவுக்கும் தெரியும். ராஜா கிட்ட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு ஆள் ராகாப். ஏன்னா அவங்க எங்க வாழ்றாங்க? மதில் மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கேக்குறாங்க, சொல்றாங்க. இப்ப ராஜாவின் மனுஷன் வந்து கேட்டதும் சொல்றாங்க, ஆமா 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 2 பேரும் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எதுக்கு வந்தாங்களோ எனக்கு தெரியாது. வந்தாங்க, வந்தபடி என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. டோர் அந்த ஈவினிங்ல நகரத்தினுடைய டோர் அடைக்கிறதுக்குள்ள வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா. ஆனா அவங்க வெளியே போல, எங்க தான் இருக்காங்க? வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, வெளியே போல. வசனம் சொல்லுது, ராகாப் அவர்களை பரண் மீது ஒளித்து வைத்து, ஆமென், அவங்க கிட்ட போய் சொல்றா, உங்க ஜீவனை நான் இன்னைக்கு காப்பாத்துறேன், உங்களை நான் இன்னைக்கு காப்பாத்துறேன். ஆனா கர்த்தர் உங்கள் தேவனாகிய யெகோவா இந்த ராஜ்யத்தை, இந்த தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னையும் என் தகப்பன் வீட்டையும் நீங்க தயவு செய்ய வேண்டும். ஆமென். உங்களுக்கு நான் உங்க ஜீவனை காப்பாற்றி தரேன், நீங்க எனக்கு உங்க ஜீவனை காப்பாற்றி கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சொன்ன உடனே அந்த 2 வேவுக்காரர்களும் ஓகே, கண்டிப்பா நாங்க செய்யறோம், உனக்காக நாங்க அதை செய்யறோம். ஏன்னா உன் ஜீவனை பணைய வச்சு நீ எங்களுடைய ஜீவனை நீ காப்பாற்றி இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ சொல்லிட்டா, உங்க ஜீவனை நான் காப்பாத்துறேன், என் ஜீவனையும் என் தகப்பன் வீட்டாருடைய ஜீவனையும் நீங்க காப்பாத்தணும். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன், இவ்வளவு காலம் அவளை அந்த வேசித்தனத்துல, அந்த விபச்சாரத்துல ஈடுபடுத்தின, அது ஒன்றும் ஹாப்பியான பிசினஸ் ஒன்றும் கிடையாது. ஆமென். அவங்க எவ்வளவு வலி, எவ்வளவு அவமானம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஏளனமான பேச்சு. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்க நடந்து போகும்போது எவ்வளவு பேர் எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. வெளியே வந்தாலே எப்படிமா சொல்லியிருப்பாங்க. அவங்க நினைச்சிருக்கலாம், என் அப்பாவை கூட இருந்தவங்க எல்லாரையும் பழி வாங்கறதுக்கு இதுதான் சமயம், என்ன மட்டும் காப்பாத்திட்டு இவங்க எல்லாரையும் நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ராகாப் அப்படி நினைக்கல. என் நிமித்தம் நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனா நீங்க காப்பாற்ற வேண்டியது என் தகப்பன் வீட்டாரையும் கூட. ஆமென். தேவஜனமே, இன்னைக்கு எத்தனை பேரு நீங்க மட்டும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? உங்க ஃபேமிலி, உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி
இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாம இருக்கிறாங்க, உண்மை தெய்வமாக இயேசுவை அறியாம இருக்கிறாங்களா? இன்னைக்கு அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, அந்த பரலோகத்துக்கு நான் மட்டும் வந்தா பத்தாதப்பா, என்னோடு கூட என் ஜனங்கள் வரணும், என் குடும்பம் வரணும், எல்லாரும் அந்த பொன்னான வீதியில என் கூட எல்லாரும் உங்க கூட நடக்கணும் ஆண்டவரேன்னு இன்னைக்கு அவர்களுக்காக நீங்க பாரத்தோடு ஜெபிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ தன் வீட்டாரை காப்பாற்றணும்னு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு நேரம் ஆன உடனே வசனம் சொல்லுது, அவங்க ஜன்னல் வழியா ஒரு சிகப்பு கயிற்றுல கட்டி அவர்களை கீழே இறக்கி விட்டுட்டாலாம். ஹல்லேலூயா. இப்ப அவங்க கிட்ட சொல்றா, இந்த ராஜாவின் ஜனங்கள் உங்களை தேடுறாங்க, அவங்க யோர்தான் சைடு தான் போவாங்க, ஏன்னா நீங்க அங்க இருந்து வந்திருக்கிறீங்கன்னு அந்த சைடு போவாங்க. சோ நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற மலைக்கு போய் ஒரு 3 நாள் அங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பி உங்க வீட்டுக்கு நீங்க போங்க. ஆமென். அவள் சொன்னது போலவே செஞ்சாங்க. இப்போ இவங்க சொல்றாங்க, இந்த ரெட் கயிறு கட்டி இருக்கல்ல, இது இங்கேயே இருக்கட்டும், நாங்க வரும்போது எங்களுக்கு அடையாளம் இந்த கயிறு தான். ஆமென். இந்த ரெட் ஸ்கார்லெட் ரோப் தான் எங்களுக்கு அடையாளம், சிகப்பான இந்த கயிறு தான் எங்களுக்கு அடையாளம். ஆமென். நான் யோசிச்சேன், ரெடெம்ஷன்ல இதுக்கு இந்த ரெட் கயிறுக்கு இந்த ஸ்கார்லெட் ரோப்புக்கும் மீட்புக்கும் என்ன ஆண்டவரே சம்பந்தம்னா, பாவத்துக்கு நிறம் என்னதான்? சிவப்பு தான். பாவத்துக்கு நிறம் சிகப்பு, இயேசுவினுடைய ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம் சிவப்பான ரத்தம், பாவங்களை கழுவுகிற ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது ஈசோப்பினால அந்த இளம் கடாவினுடைய ரத்தத்தை தெளிச்சு சங்காரத்தோட ரத்தம் பூசப்பட்ட வீட்டை கடந்து போனானோ, அப்படி ஒரு நாள் இவங்க அழிக்க வரும்போது இந்த ரத்த கலர்ல தொங்கப்படுற அந்த நூலை, அந்த கயிற்றை பார்த்து அழிவு அந்த வீட்டுக்கு வராம கடந்து போகுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? அவங்க சொன்னது போலவே ஒரு நாள் வந்தது. யோசுவாங்க கடந்து வரான், ஜனங்களெல்லாம் கடந்து வராங்க. என்ன சொன்னார் ஆண்டவர்? சுத்தி சுத்தி வாங்க, கோட்டையை சுத்தி சுத்தி வாங்க, ஃபைனல் டேல ஆர்பரிங்க, கோட்டை இடிஞ்சு விழும். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க சொன்னது போலவே நடந்தது. நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் நடுவிலே ராகாபின் குடும்பத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ ஜனமே. அவ ஒரு பாவியான ஸ்திரீ தான், அவ ஒரு கஷ்டமான இடத்துல இருந்து வந்தவதான், ஆண்டவர் அழிக்கணும்னு நினைச்ச இடத்துல இருந்து இருந்தவதான். ஆனா அவ மேல ஒரு மீட்பின் திட்டம் ஆண்டவருக்கு இருந்தது. இஸ்ரவேலர் தம்முடைய ஜனங்கள் அந்த தேசத்தை பிடிக்கிறதுக்கு கர்த்தர் அவளதான் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமென். ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவர்களை ரொம்ப தேடி தேடி போற ஆண்டவர்லாம் இல்லம்மா. ஆமென். யாருடைய இருதயெல்லாம் அவைலபிளா இருக்கோ, யாரெல்லாம் ஆசையா இருக்கிறாங்களோ அவர்களிடத்துல வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறவங்க என்னென்ன சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும் உங்க சூழ்நிலை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கண்டிப்பா தடையா இருக்கவே இருக்காது. அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்ததை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாமா? நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? இவங்களை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த ராகாப் தான் போவாசினுடைய தாய். போவாசினுடைய தாய். போவாசை குறித்து உங்களுக்கு தெரியும்ல. போவாஸ் இஸ்ரவேல்ல ஒரு பெரிய நிலத்திற்கு அதிபதியானவன், ஒரு பெரிய தோட்டத்திற்கு அதிபதியானவன். அவனை ரூத் கல்யாணம் பண்ணாங்க. ரூத்துக்கு ஓபேத் பிறந்தார், ஓபேத்துக்கு ஈசாய் பிறந்தாரு, ஈசாய்க்கு தாவீது ராஜா பிறந்தாரு. அந்த வழியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கரங்களை தட்டுங்க தேவ ஜனமே. இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய வம்ச வரலாற்றை குறித்து பேசுற இடத்துல ஒரு பாவியான ஸ்திரீக்கு மெயினான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்துல ராகாப குறிச்சு 5 இடத்துல வித்தியாசமான இடத்துல வாசிக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் எபிரேயர் 11. விசுவாசத்தை அப்படியே வைராக்கியத்தை பத்தி நிறைய பேசுற அதிகாரம். அந்த அதிகாரத்திலையும் ராகாப் இருக்காங்க, யாக்கோபிலையும் ராகாப் இருக்காங்க, மத்தேயிலும் ராகாப் இருக்காங்க. தேவச்சனமே, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறபடினால உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. நம்ம கடைசியா ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா, எங்களை முன்குறித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா,
எங்களை தெரிந்தெடுத்துக்கு ஒரு நோக்கம் உண்டல்ல, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா? மத்தியில் இருக்கிற அருமையான ஐயா டேவிட் ஐயா அவர்கள் நமக்காக ஜெபிப்பாங்க. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாழக்காம் துருக்குமான இயேசு கிறிஸ்துவை தந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்டதான இந்த பெண்கள் கூட்டத்திலே கர்த்தர் அற்புதமான வார்த்தைகளை நீ கொண்டு வந்ததுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. வேதத்தில் வசிக்கிறமே, நறுங்குண்டதும் நொறுங்குண்டமான இருதயத்தை நீ புறக்கணிக்காத தேவன் ஆண்டவரே. வேதத்தில் கொடுக்கப்பட்ட அற்புதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பா. ராகாப் என்றதான சகோதரியை அந்த தேசத்தார்கள் இகழ்ந்தார்கள், புறக்கணித்தார்கள். ஆனாலோ என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை நீ புறக்கணிக்காத தேவன் அப்பா. அப்படிப்பட்ட சகோதரியை நீ தெரிந்து கொண்டது சோத்தரிக்கிறோம். அந்த தேசத்திலே எத்தனை பேர் அழிந்தார்கள், ஆனாலோ கர்த்தருடைய கிருபை மீட்பு அந்த மகளுக்கு நீ கிடைக்க செய்ததுக்காய் சோத்தரிக்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை